குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். கல்லூரி மாணவர்கள் ஹாஸ்டலில் அள்ள அள்ள போதைப் பொருட்கள், மாணவி உட்பட 30 பேர். கல்லூரி மாணவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்துவதாக புகார் வந்தது. புத்தேரியில் ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியை சுற்றியுள்ள பகுதிகளில் அமைந்துள்ள தனியார் விடுதிகளில் இன்று காலை போலீசார் ரெய்டில் இறங்கினர். மாணவர்களின் ஒவ்வொரு ரூமிலும் போலீசாரே ஷாக் ஆகும் வகையில் பல வகை போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. கஞ்சா, போதை மாத்திரை, போதை ஊசி, போதை சாக்லேட்டுகள், பாங், கஞ்சா ஆயில், போதை பெர்ஃப்யூம், போதைப் பொருள் பயன்படுத்த தேவையான கருவிகள் சிக்கியது. இத்தனை போதை வஸ்துகள் சகஜமாக மாணவர்களுக்கு கிடைத்தது எப்படி என போலீசாருக்கு சந்தேகம் வலுத்தது. ஒரு மாணவி உட்பட 30க்கும் மேலான மாணவர்களை தனியார் மண்டபத்தில் வைத்து விசாரித்தனர். போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் நபர்கள் யார், மாணவர்களுக்கு போதைப் பொருட்கள் எப்படி கிடைக்கிறது என விசாரணை நடத்தப்பட்டது. சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுபோன்ற சோதனைகள் தொடரும் என போலீஸ் வட்டாரங்கள் கூறுகிறது. தமிழகத்தில் ஏஐ ஆய்வகங்கள், கூகுளுடன் அரசு ஒப்பந்தம். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார். கலிபோர்னியாவில் உள்ள ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாப்ட் நிறுவனங்களுக்கு சென்று பார்வையிட்டார். தமிழகத்தில் தொழில் தொடங்குவது தொடர்பாக அந்நிறுவனங்களில் உயர் அதிகாரிகளிடம் பேசினார். பல்வேறு முதலீடு வாய்ப்புகள், ஒப்பந்தங்கள் தொடர்பாக அவர்கள் விவாதித்தனர். இதில் கூகுள் நிறுவனத்துடன் இணைந்து தமிழகத்தில் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்களை நிறுவுவதற்கு தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்தது. இதுபற்றி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட ஸ்டாலின், வணிக ஒப்பந்தங்களை வலுப்படுத்தி ஆசியாவின் முதன்மை வளர்ச்சி இயந்திரங்களில் ஒன்றான தமிழகத்தை மாற்ற தீர்மானித்துள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக அமெரிக்காவில் நடந்த முதலீட்டாளர் மாநாட்டில் நோக்கியா, பேபால், மைக்ரோசிப் உள்ளிட்ட 6 நிறுவனங்களுடன் 900 கோடிக்கு தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்தது. இதன் மூலம் 4100 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். பிரதமர் வீடு கட்டும் திட்டம் மீண்டும் வருகிறது கணக்கெடுப்பு. இந்த முறை மிஸ் பண்ணிராதீங்க. பிரதமர் மோடியின் ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 2,82,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. மோடி 3வது முறை பொறுப்பேற்ற பிறகு இந்த திட்டத்தை நடப்பாண்டு முதல் மீண்டும் செயல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. நாடு முழுவதும் 2 கோடி வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கான பயனாளிகள் கணக்கெடுப்பை புதிதாக நடத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் அனைத்து ஊராட்சிகளிலும் பயனாளிகள் விவரத்தை கணக்கெடுக்க ஊராட்சி செயலர் அறிவுறுத்தப்பட்டுள்ளார். பயனாளிகள் தேர்வு தொடர்பாக புதிய விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டு நிலுவையில் உள்ள பயனாளிகளில் தகுதி இல்லாதவர்களை நீக்க வேண்டும். ஆவாஸ் பிளஸ் மொபைல் ஆப்பில் பயனாளியை படம் பிடித்து அவர் குறித்த விவரங்களை சேகரிக்க வேண்டும். 3 மற்றும் 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்போர், வேளாண் இயந்திரங்கள் வைத்திருப்போர், 50,000 ரூபாய்க்கு மேல் உள்ள வரம்பில் கிசான் அட்டை வைத்திருப்போர், குடும்ப உறுப்பினர்கள் யாரேனும் அரசு பணியில் இருந்தால் தேர்வு செய்யக்கூடாது. அரசிடம் பதிவு செய்யப்பட்ட வேளாண் சாராத நிறுவனம் வைத்திருந்தாலோ, குடும்ப உறுப்பினர் மாதம் 15,000க்கு மேல் சம்பளம் வாங்கினாலோ, வருமான வரி, தொழில் வரி செலுத்தினாலோ பயனாளிகளாக சேர்க்கக்கூடாது. நீர்ப்பாசன நிலம் 2.5 ஏக்கர் மற்றும் அதற்கு மேல் வைத்திருந்தாலோ, நீர்ப்பாசனமற்ற நிலம் 5 ஏக்கர் மற்றும் அதற்கு மேல் வைத்திருந்தாலோ சேர்க்கக்கூடாது போன்ற விதிமுறைகள் உள்ளன. திமுக மீது விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கடும் அதிருப்தி. விசிக தலைவர் திருமாவளவனின் பிறந்தநாளை முன்னிட்டு கிராமந்தோறும் கொடிக்கம்பம் நடும் பணிகளை அக்கட்சியினர் செய்து வருகின்றனர். நாகப்பட்டினம் காமேஸ்வரத்தில் 62 அடி உயர கொடிக்கம்பத்தை நட்டு வைத்தனர். இதையறிந்து கீழ்வேளூர் தாசில்தார் மற்றும் கீழையூர் இன்ஸ்பெக்டர் தலைமையில் வந்த போலீசார் அனுமதியின்றி கம்பம் நட்டதாக கூறி இரவோடு இரவாக அப்புறப்படுத்தினர். அக்கட்சியினர் 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இதை கண்டித்து அக்கட்சி எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் தலைமையில் போராட்டம் நடத்தப்பட்டது. இதேபோல கள்ளக்குறிச்சியிலும் கொடிக்கம்பம் நட விசிகவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது.
கள்ளக்குறிச்சியில் பூரண மதுவிலக்கு மாநாடு அக்டோபர் 2 விசிக சார்பில் நடக்கிறது. அதில் நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானங்கள் குறித்து மாநில நிர்வாகிகளுடன் திருமாவளவன் ஆலோசனை நடத்தினார். அப்போது இந்த கொடிக்கம்பம் விவகாரத்தில் போலீசாரின் கெடுபிடி குறித்தும் காரசாரமாக பேசினர். அதேபோல் மற்றொரு கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் திமுக மீது அதிருப்தியில் இருக்கிறது. சென்னை மாநகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சென்னை ரிப்பன் மாளிகை அருகில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டது. ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வகித்த அக்கட்சியின் மாநில செயலர் கே பாலகிருஷ்ணனிடம் போலீஸ் அதிகாரிகள் அந்த இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது, அங்கிருந்து 50 மீட்டர் தள்ளி நடத்த வேண்டும் என கூறினர். போலீசாருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு சம்பவம் அரங்கேறியது. கடைசி வரை ஆர்ப்பாட்டத்துக்கு போலீசார் அனுமதிக்கவில்லை. பெண் தொண்டர்கள் சிலர் பிடித்து தள்ளப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தை கண்டித்தும் போலீஸ் அதிகாரி மீது நடவடிக்கை கோரியும் பாலகிருஷ்ணன் புகார் கொடுத்துள்ளார். மூடி மறைக்கும் மம்தா, மத்திய அமைச்சர் பதிலடி. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றிய 31 வயது பயிற்சி பெண் டாக்டர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் சஞ்சய் ராய் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் டாக்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொல்கத்தாவில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பாலியல் பலாத்காரம் மற்றும் கொடூர கொலை போன்ற குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கும் வகையில் சட்டம் இயற்ற வேண்டும் என பிரதமர் மோடிக்கு மேற்குவங்க முதல்வர் கடிதம் எழுதியிருந்தார். இது தொடர்பாக நேற்றும் 2வது முறையாக கடிதம் எழுதினார். மம்தாவின் கடிதத்துக்கு மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி பதிலடி கொடுத்துள்ளார். பிரதமருக்கு நீங்கள் எழுதிய கடிதத்தில் உள்ள தகவல்கள் உண்மையாகவே தவறானது. உங்கள் மாநிலத்தில் விரைவு நீதிமன்றங்கள் செயல்படாமல் இருப்பதை மறைப்பதையே நோக்கமாக கொண்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் 48,600 பாலியல் பலாத்காரம் மற்றும் போக்சோ வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் கூடுதலாக 11 விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் இன்னும் அமைக்கப்படாமல் உள்ளன. அந்த வகையில் உங்களது கடிதம் முற்றிலும் சரியல்ல. விரைவு சிறப்பு நீதிமன்றங்களை அமைப்பதில் ஏற்பட்ட கால தாமதங்களை மூடி மறைக்கும் ஒரு நடவடிக்கையாகவே தோன்றுகிறது என அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். புதுச்சேரி போலீசார் 305 பேர் இடமாற்றம். புதுச்சேரி காவல்துறையில் கடந்த சில தினங்கள் முன்பு 10 இன்ஸ்பெக்டர்கள், 20 சப் இன்ஸ்பெக்டர்கள், 23 உதவி சப் இன்ஸ்பெக்டர்கள், 63 ஏட்டு காவலர்கள் பல்வேறு போலீஸ் நிலையங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட ஆணை வெளியானது. அத்துடன் கடந்த ஆண்டு புதிதாக பணி நியமனம் செய்து பயிற்சி முடித்து ஓராண்டாக ஆயுதப்படையில் உள்ள 293 புதிய காவலர்களுக்கும் பல்வேறு போலீஸ் நிலையங்களுக்கு இடமாற்றம் செய்து உத்தரவு வெளியானது. இதற்கான ஆணைகளை போலீஸ் தலைமையக எஸ்பி சுபம் கோஷ் வெளியிட்டிருந்தார். ஆனால் அடுத்த சில மணி நேரங்களில் அந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டதாக அறிவிப்பு வெளியானது. இந்நிலையில் புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றி வரும் காவலர்கள் 305 பேர் நேற்று இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் புதுச்சேரி ஆயுதப்படையில் பணியாற்றி வருபவர்கள். இதற்கான உத்தரவை புதுச்சேரி காவல்துறை தலைமையகம் எஸ்பி சுபம் கோஷ் பிறப்பித்துள்ளார். நோயாளி போல் நடித்து போலி டாக்டருக்கு காப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த கட்டேரி பைரவன் வட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன், வயது 50. 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த ராஜேந்திரன் பல வருடங்களாக அவருடைய வீட்டில் மருத்துவம் பார்த்து வந்துள்ளார். இதுகுறித்து திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை முதன்மை மருத்துவ அலுவலர் செல்வநாதனுக்கு தகவல் கிடைத்தது. செல்வநாதனும் தனக்கு உடல்நிலை சரியில்லாதது போல் நடித்து ராஜேந்திரன் வீட்டிற்கு சென்று மருத்துவம் பார்த்துள்ளார். ரகசியமாக ஜோலார்பேட்டை போலீசாருக்கும் தகவல் அளித்துள்ளார். விரைந்து வந்த போலீசார் ராஜேந்திரனை பிடித்தனர். மேலும் அவரது வீட்டிலிருந்து ஊசி, மருந்து, மாத்திரைகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை கைப்பற்றினர். செல்வநாதன் கொடுத்த புகாரின் பேரில் ராஜேந்திரனை கைது செய்த ஜோலார்பேட்டை போலீசார் சிறையில் அடைத்தனர். ராஜேந்திரன் 1 வருடத்துக்கு முன்பு இதேபோல் போலி மருத்துவம் பார்த்து வந்ததால் கைதானது குறிப்பிடத்தக்கது. உயிரை பறிக்க இருந்த செல்ஃபி, பாலத்தில் இருந்து விழுந்த பெண். చుట్టుపడి కొంచెం బైక్ రా అన్నా కిచ్చాయి తాడిచ్చే ஹைதராபாத்தைச் சேர்ந்த குடும்பம் நல்கொண்டா மாவட்டத்துக்கு காரில் சென்று கொண்டிருந்தனர். வழியில் வெமுலப்பள்ளியில் நாகார்ஜுனா சாகர் இடதுகரை கால்வாய் பாலத்தில் காரை நிறுத்தினர். அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் கால்வாயில் அதிக அளவில் தண்ணீர் செல்கிறது. அதன் அழகை ரசித்த அவர்கள் பாலத்திலிருந்து குடும்பத்துடன் செல்ஃபி எடுக்க முயன்றனர். பாலத்தின் தடுப்பு கம்பிகள் மீது ஏறி செல்ஃபி எடுத்த போது எதிர்பாராத விதமாக ஒரு பெண் தவறி கால்வாயில் விழுந்தார். உயிருக்கு போராடி கொண்டிருந்த அவரை சிலர் கயிறு கட்டி மீட்க முயன்றனர். 2 பேர் கால்வாயில் குதித்து பெண்ணின் உடலில் கயிறு கட்டினர்.
பாலத்தின் மேலே இருந்து சிலர் அந்த பெண்ணை கயிறு மூலம் தூக்க முயன்றனர். பாதி வரை தூக்கினர். பின் அது முடியவில்லை. மீண்டும் அவரை கால்வாயில் இறக்கிவிட்டு கரைக்கு கயிறு மூலம் இழுத்து வந்து காப்பாற்றினர். அண்ணா சுட்டுப்பாடு கொஞ்சம் பயக்கிறா அண்ணா கிச்சா இது தாடிச்சு தாடிச்சு ఓకే కొంచెం రిలాక్స్ కండి ఓకే ఓకే కొంచెం రిలాక్స్ కొంచెం రిలాక్స్ కావాలి రిలాక్స్. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து திடீரென அதிகரிப்பு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான அஞ்செட்டி, கேரட்டி, நாற்றம்பாளையம், பிலிகுண்டு ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் 5000 கன அடியிலிருந்து 10,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக ஐந்தருவி, சினி அருவி, மெயின் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. தமிழக கர்நாடக எல்லையான பிலிகுண்டுலுவில் மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். கரை ஒதுங்கும் ஜெல்லி மீன்கள். புனித நீராடுவோருக்கு எச்சரிக்கை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆவணி திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் வருகின்றனர். கடலில் புனித நீராடி சாமி தரிசனம் செய்கின்றனர். கோபியைச் சேர்ந்த இளைஞர் கடலில் குளித்த பின் உடலில் அரிப்பு ஏற்பட்டது. கோயிலில் உள்ள முதலுதவி மையத்தில் சிகிச்சை பெற்றார். இது தொடர்பாக கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் கடற்கரையில் ஆய்வு செய்தனர். ஜெல்லி மீன்கள் மீண்டும் கரை ஒதுங்குவதை கண்டனர். கரை ஒதுங்கிய ஜெல்லி மீன்களை மண்ணில் புதைத்தனர். அடுத்தடுத்து கரை ஒதுங்கும் மீன்களை கடலுக்குள் விட்டனர். ஜெல்லி மீன்களால் உடலில் அரிப்பு, தோல் நோய் பாதிப்பு ஏற்படுவதால் மருந்து தடவி பாதுகாப்பாக குளிக்க பக்தர்களுக்கு மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். வெள்ளை சாத்தி அலங்காரத்தில் அருள் பாலித்த சண்முகர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 12 நாட்கள் நடக்கும் விழாவில் தினமும் சுவாமி, அம்மன் காலை மாலை வேளைகளில் பல்வேறு வாகனங்களில் வீதியுலா வருகின்றனர். 8ஆம் திருநாளான இன்று அதிகாலை 5 மணிக்கு சுவாமி சண்முகர் வெண்பட்டு அணிந்து வெள்ளை நிற மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளை சாத்தி அலங்காரத்தில் எழுந்தருளினார். வீதி உலா வந்து அருள்பாலித்த சண்முகரை திரளான பக்தர்கள் அரோகரா கோஷமிட்டு வழிபட்டனர். கம்மி